5 வகையான குக்கிங் டிப்ஸ் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் கெடாமல் பயன்படுத்திக்கலாம். ஏலக்காய் தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வேர்க்கடலை வறுவல், ஆயில் கண்டெய்னர் நிரப்பி வைக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். சுலபமாக வீட்டில் இருக்க பொருளை குயிக்காக யூஸ் பண்ணுற மாதிரி பொருட்களை ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த வகையில் முதலாவதாக ஏலக்காய் தூள் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். நல்லாவே சூடானதும் தேவையான அளவு ஏலக்காவை சேர்த்துட்டு இதே போல் வறுத்து விட்டுக்கலாம். கேஸை வந்து சிம்மில் தாங்க வைக்கணும். ஓரளவுக்கு சூடானால் போதும், ரொம்ப வறுபடணும் வாசம் வரணும் அப்படின்னா கிடையாது. ஓரளவுக்கு நல்லாவே வறுபட்டு வந்தால் போதும். சிம்லேயே வச்சுட்டு தான் வறுத்து விட்டுட்ருக்கேன். அடிக்கடி நம்ம ஏலக்காவை தூள் பண்ணி சேர்த்துட்டு இருந்தால் சிரமமாக இருக்கும். அதனால் இதே போல் பல்காக நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தேவையானப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கேசரி செய்கிறோம், அப்படி பாயாசம் செய்கிறோம், அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது டீ காஃபி போடுறோம், அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சிட்டிகை சேர்த்தாலே மனமும் சுவையும் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. நல்லாவே வறுபட்டுருச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லாவே ஆறின உடனே ஒரு ஜாருக்கு சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே நம்ம 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்க்க போகிறோம். அப்போ தான் நல்லாவே அரைப்பட்டு வரும். இல்லாட்டி சக்கையாக இருக்க மாதிரி இருக்கும். பிளைட் வந்து சரியாக அரைப்படாது. பாருங்கள், நல்லாவே தூளாக்கி எடுத்துகிட்டு வந்துட்டோம்ல. செம்மையாக இருந்தது, செம்ம வாசமாக இருந்தது. கண்டிப்பாக நம்ம டீலாம் போடுவோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாயாசம், முதல் சொன்ன மாதிரி கேசரி, இது எல்லாத்துக்கூடவுமே வந்து சேர்த்துக்கலாம். ரெடி டு யூஸ் அப்படின்ற மாதிரி தான் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோன்னா மிளகுத்தூள் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லாவே சூடாகட்டும். 1 கப் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே வறுத்து விட்டுக்கலாம். சிம்மில் தான் வச்சுருக்கேன். மிளகுத்தூளுமே அப்படி தாங்க, நிறைய பேர் கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கடாயில் வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணோம்னா எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெப்பர் சிக்கன் செய்கிறோம், பெப்பர் மட்டன் செய்கிறோம், அப்படி இல்லாட்டி சூப் வைக்கிறோம், அப்படி இல்லாட்டி ஃப்ரைட் ரைஸ் செய்கிறோம், இல்லை ஆம்லேட் போடுறோம், எதுக்கு வேணாலும் நம்ம வந்து இந்த தூளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வீட்டிலே ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே சுலபமாக இருக்கும். 1 நிமிஷம் போல் வறுத்து விட்டுட்டு ஓரளவுக்கு சூடானதுமே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் மாற்றிக்கலாம். ஆறின உடனே மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பதத்தில் தான் இருக்கணும் மிளகுத்தூள். நம்ம ஆஃபீஸ் போகிறோம், அப்படி இல்லாட்டி வெளியில் போகிறோன்னா அந்த டைமில் ஒரு ஆம்லேட் போடுறோன்னா அப்போ உட்காந்துக்கிட்டு நான் ஒரு 4 மிளகை வச்சு கல்லை இடிச்சிட்டு இருக்க முடியாது. அதனால் இதே போல் ஃப்ரீயாக இருக்க டைமில் நீங்கள் தூள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுவுமே வந்து 6 மாதம் ஆனாலும் கிடாது. ஏன்னா நம்ம சூட்டில் நல்லாவே வறுத்து எடுத்துக்கிட்டோம். அதனால் ரொம்ப நாள் வந்து நமக்கு வரும், லைஃப் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்மள நிறைய பேர் பேக்கெட்டில் எண்ணெய் வாங்கிடுவோம். ஃப்ரீயாக இருக்க டைமில் இதே போல் கிளாஸில் இருக்க ஆயில் கண்டெய்னர்னால் நல்லாவே வாஷ் பண்ணிப்போம். மேபி நம்ம சாட்டர்டே சண்டேல தான் வந்து இதே போல் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்க முடியும். ஃப்ரீயாக இருக்க டைமில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லாவே வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கு பிறகு பேக்கெட்டில் இருக்க எண்ணெயை இதே போல் ஆயில் கண்டெய்னரில் சேர்த்துருவோம். ஒரு கண்டெய்னர் வந்து 1/2 லிட்டர் பிடிக்கும். அப்போ 2 கண்டெய்னர் வந்து 1 லிட்டர் அளவு பிடிக்கும். அது இப்போ கரெக்டாக போய்டும். நமக்கு பேக்கெட்டில் மிச்சம் எதுவும் எண்ணெயும் இருக்காது. தேவையானப்போ நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். மூடி எடுத்து ஓரமாக வச்சுருவோம். அடுத்து நம்ம என்ன ஈஸியாக செய்ய போகிறோம்னு பார்த்தோம்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க ரெடி பண்ண போகிறோம். பூண்டை சுடுதண்ணியில் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து தோல் எடுக்கிறதுக்கு வந்துடுச்சுங்க. நல்லாவே தோல் எடுத்துட்டேன். இஞ்சியுமே வந்து தோல்லாம் எடுத்துகிட்டு தான் வச்சுருக்கேன். இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துப்போம். நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சோம்னா அந்த கலர் மாறிடுது, கருப்பாகிடுது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரினா நம்ம ரெடி பண்ணுற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலர்னால் மாறாதுங்க. நம்ம எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணுறோமோ அதே கலர்லேயே 2-3 மாதம் ஆனாலும் அப்படியே கெடாமல் இருக்கும். எப்படின்னு சொல்கிறேன், வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் கரெக்டாக புரியும். இஞ்சி 1/4 கிலோ அளவு, பூண்டு 1/4 கிலோ அளவு, கரெக்டான சேம் அளவு தான் எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் கூட நம்ம வந்து தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. அப்படி தண்ணி சேர்க்காமல் அரைச்சாலே நல்லாவே வந்து கெடாமல் இருக்கும். கலரும் வந்து சேஞ்ச் ஆகாது. நம்ம எந்த கலரில் அரைக்கிறோமோ அதே கலரில் தான் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்க்குறோம். நெக்ஸ்ட் என்ன சேர்க்க போகிறோன்னா, 2 டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் தான் சேர்க்க போகிறோம். இதெல்லாம் சேர்க்குறதால நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி கெடாமல் இருக்கும். கலரும் வந்து சேஞ்ச் ஆகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இஞ்சி பூண்டு டிப்ஸ்ன்னு நினைக்கிறேன். நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். தண்ணி வந்து சேர்க்கவே கூடாதுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லாவே வந்து திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம்ல. இதை நம்ம நான்வெஜ் செய்வோம்ல, மட்டன், சிக்கன் அப்படின்லாம், பிரியாணி, நிறைய வந்து பொரியல் செய்வோம். அதுக்குன்னா வந்து நீங்கள் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இதே கலரில் தான் கடைசி வரையிலும் இருந்தது. நான் யூஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். வெளியினா வச்சிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. சண்டேனாலே நமக்கு நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படுங்க. அதனால்
அதனால் முன்னாலோ அதுக்கு முன்னாலோ வந்து இதே போல் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக வந்து டைம் நமக்கு சேவ் ஆகும். நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் தான் போட்டு வச்சுருக்கேன். மூடி போட்டு மூடி அப்படியே ஸ்டோர் பண்ணிவிடுவோங்க. அடுத்து என்ன சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோன்னா வேர்க்கடலையை வச்சு தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, வேர்க்கடலை 1/4 கிலோ அளவு எடுத்துக்கிட்டேன். நம்ம இன்றைக்கி இதை ஓடிஜியில் வச்சு தான் வறுக்க போகிறோம். அதுக்கு ஒரு ட்ரேயில் மாற்றிடுவோம். ஓடிஜியை 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். பாட்டம் வித் டாப்பில் 180 டிகிரியில் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரேயில் வச்சுருக்க வேர்க்கடலையை இதுக்குள்ளார வச்சுருவோம். 15லேருந்து 20 நிமிஷம் பாட்டம் வித் டாப்பில் 180 டிகிரிலேயே வைக்கிறேங்க. மறுபடியும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரீயாக இருக்க டைமில் இதே போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சுலபமாக இருக்கும். பார்த்திங்களா, நல்லாவே சூப்பராக வறுபட்டு வந்திருக்குல்ல. எங்கேயும் தீயலை, எங்கேயும் வந்து அன்ஈவனாக இல்லை. நல்லா சூப்பராக எல்லா இடத்துலையுமே வந்து நல்லாவே வெந்து வந்திருந்தது, நல்லா வறுபட்டு வந்திருந்தது. கண்டிப்பாக இதே போல் ஓடிஜி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நம்ம இது மட்டும் இல்லாமல் நட்ஸ் கூட இதே போல் ஓடிஜியில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ஆயிலெலாம் சேர்க்காமல் சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இதையுமே ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்துட்டோம்னா சட்னிக்கு இல்லை பொரியல் ஏதாவது செஞ்சோம்னா அதுக்கு மிளகாய் போட்டு அரைச்சி பொடி போடுவோம்ல, அது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொழுக்கட்டை செய்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். சமைக்கும் போது கடாய் வச்சு வேர்க்கடலை வறுத்து அதுக்கப்புறம் பொடி பண்ணி அதுக்கப்புறம் சேர்க்கிறது எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஆகும். நீங்கள் இதே போல் ஃபர்ஸ்ட்லேயே வறுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதம் ஆனால் கூட கெடாதுங்க. நமக்கு டைமும் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சொல்லியிருக்க எல்லா குக்கிங் டிப்ஸுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு. அதே போலவே நம்ம சோம்பு தூளை கூட வறுத்துட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இதே போல் தூள் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எல்லாம் நான்வெஜ் வெஜ்ஜு குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருக்கேன் இந்த எல்லா குக்கிங் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.